அண்மையில் நம்மளோட தமிழக முதல்வருடைய பிறந்தநாள் விழா அதில் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சு. 5 விசா கொடுக்க வக்கீலானவன் புள்ள குட்டி பெற்ற முடியாத குட்டி முண்டி மொடம் குருடன் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டுல தேர்தல் வருது. பொம்பளைக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தராங்க, பஸ் ஃப்ரீயா தராங்க. தேர்தல் காலத்துல அந்த 3 மாசம் அந்த 3000 ரூபாய நிறுத்தி வைக்கிட்டு கோர்ட்டுக்கு போனானுங்க. நாங்க கொடுக்குற 1000க்கு என்ன பேருமா? உரிமை தொகை. அவன் கொடுக்குற 10,000க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பேருமா? கருணை தொகை. இவரு பெரிய எலிசபெத் மகாராணி பேரன். நாங்க நொண்டி நொடம் தண்ணி தெரியாத வீல் சேர்ல வரோம். இவரு கருணை போடுறாங்க. சிவாஜி கிருஷ்ணன் நான் மரியாதை கூட கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அவன் பேசும்போது சொல்றான், சக்கரை நாக்கால வர்றவங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. டே, உங்களுடைய முதல்வரோட அப்பா அதுல தான்ற வந்தாரு. அப்போ ஒரு சட்டமன்றத்துல அவருடைய தந்தைய தள்ளுவண்டின்னு சொன்னப்ப கோவம் வந்துச்சுல உங்க எல்லாருக்கும். இப்போ நீங்க சர்க்கரை நாற்காலி குருடன் நொண்டின்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வரக்கூடாதா? அப்போ உங்களுக்கு இந்த இதுல சொல்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? உங்களுடைய முன்னாள் முதல்வர் எல்லோரும் பேசக்கூடிய கலைஞரும் மாற்றுத்திறனாளியா தானேப்பா கடைசியா இருந்தாரு. அவரும் வீல் சேர்ல தானே வந்தாரு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் என்ன சொல்றாருன்னா, என்னை முதல்ல முதல்வர் இது பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் துணை முதல்வர் என்னை கூப்பிட்டு நீ தான் பேசணும், நீ இப்படி பேசுறது தான் தேர்தல் பிரச்சாரத்தில் எடுபடுது, நீ பேசு அப்படின்னு அவரை என்கரேஜ் பண்றாங்க அப்படின்றத அவர் ஓப்பன் மேடையில் சொல்றாரு. இப்படியான மனநிலை அப்படி என்றால் துணை முதல்வருக்கும் இருக்கின்றதா அல்லது அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் இருக்கின்றதா? மாற்றுத்திறனாளிகளை வைத்து நாம் விளம்பரமும் தேடிக்கொள்ளலாம், அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தும் தொடர்பான வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தி அதாவது ஒரு ஜோக் சிரிப்பலை ஏற்படுத்தினால் நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக எங்களை ஒரு கேலி பொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்களா? எனக்கு புரியல. இதற்கு முன்பு ராதா ரவி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பேசினாரு. அதற்காகவே அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் பேசினது திமுக மேடையில தான். திராவிட மேடைகள் அப்படிங்கறதுல எனக்கு மிகப்பெரிய கோபம் இப்ப ஏற்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பேட்டியை பார்த்துட்டு கீழே கமெண்ட்ல இப்ப பேசுற என்னுடைய ஊனத்தையும் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. ஓகே, இதுதான் அவர்கள் திராவிடத்தில் கற்றுக்கொண்டது. இந்த அரசு தான் தான் மாற்றுத்திறனாளிகளுடைய மேம்பாட்டின் சாம்பியன் அப்படின்றாங்க. 8 லட்சம் பேருக்கு ஒரு 2000 ரூபாய் கூட ஏத்தி கொடுக்க முடியல. ஆனா நீங்க ஒரே நாள்ல மக்களுக்கு ஒரு இரவுல 5000 ரூபாய் போட முடியுது. சாம்பியன். கல்வியில கைய வைக்கிறவனுக்கு மாற்றுத்திறனாளின்னா என்ன, மக்கள்னா என்ன சார்? இதுலயும் இப்போ ஊழல் பண்ணி என்ன சார், எவ்வளவு சார் கொள்ளையடிக்க போறாங்க? அது அவங்களதான் சார் கேட்கணும், நமக்கு தெரியாது. 30% கமிஷன் இதுலயுமா சார் வாங்கணும்? உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்டிக்ல கேன்ல இருந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு ஸ்கூட்டர் தராங்க, அந்த ஸ்கூட்டர்ல இருந்து இது யார் தான் போய் கேள்வி கேட்கறது? ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? அப்பா வச்சிருந்தாரு, நானும் வச்சிருக்கேன். எங்கேயாவது மேடையில எழுதி கொடுத்ததை படிப்பேன். சாதி ரீதியில் மட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை, சாதியில பேசினா மட்டும் கேலி பொருள் அல்ல. இங்க ஊனத்தை நீங்க இது பண்றதும் டிஸ்கிரிமினேஷன் தான். ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதை எடுத்தாவது பாருங்க. குறைஞ்சபட்சம் அப்படி ஒன்று இருக்குன்னா அது தெரிஞ்சுக்கோங்க, அதன்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதுவும் உங்க கட்டுப்பாட்டில் வர்றதுனால அது நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்குது, பல்லு பிடுங்கின பாகமா இருந்துக்குது. ஏன்னா அதனுடைய ஆலோசகர்கள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான், திமுக அணியில இருக்கிறவர் தான் அதோடைய ஆலோசகரும். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். அண்மையில் நம்மளோட தமிழக முதல்வருடைய பிறந்தநாள் விழா அதில் நமக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான திரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசிய பேச்சு. 5 விசா கொடுக்க வக்கீலானவன் புள்ள குட்டி பெற்ற முடியாத குட்டி முண்டி மொடம் குருடன் இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து தமிழ்நாட்டுல
தேர்தல் வருது, பொம்பளைக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் தராங்க, பஸ் ஃப்ரீயா தராங்க. தேர்தல் காலத்துல அந்த 3 மாசம் அந்த 3000 ரூபாய நிறுத்தி வையின்னு கோர்ட்டுக்கு போனானுங்க. நாங்க கொடுக்குற 1000க்கு என்ன பேருமா? உரிமை தொகை. அவன் கொடுக்குற 10,000க்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியுமா? என்ன பேருமா? கருணை தொகை. இவர் பெரிய எலிசபெத் மகாராணி பேரன். நாங்க நொண்டி நொடம் தண்ணி தெரியாத வீல் சேர்ல வரோம். இவரு கருணை போடுறாங்க பிச்சைக்காரன். மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரியும் அவர்கள் ஏதோ ஒரு இழிவுபடுத்துகிற மாதிரியுமான அவருடைய பேச்சு. நார்மலாக அவர் வந்து பெண்களை இழிவுபடுத்துவார், எதிர்க்கட்சி தலைவர்களை இழிவுபடுத்துவார், மாற்றுத்திறனாளிகளை ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரி இருந்தது. அந்த பேச்சு உங்களுக்கு கவனத்துக்கு வந்துச்சா? அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பெண்மையை இழிவுபடுத்துறதோ மாற்றுத்திறனாளிகள் இழிவுபடுத்துறதுங்கிறதை தாண்டி அவரை போன்ற 2ஆம் தர 3ஆம் தர பேச்சாளர்கள் மனித குலத்தின் இழுக்காகவே நான் வந்துட்டு பார்க்குறேன். அந்த அளவுக்கு தான் அவருடைய பேச்சு என்னுடைய கவனத்துக்கு வந்துச்சு. ஒவ்வொரு பார்வையற்றவனும் ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும் மன கொந்தளிப்பை ஏற்படுத்துகிற அளவுக்கு மற்றவனை வந்துட்டு கிண்டல் பண்ணுறதுக்கு கேலி பண்ணுறதுக்கு மாற்றுத்திறனாளிகள் தான் கிடைத்தார்களா? அதுதான் இங்கே எங்களுடைய கேள்வி. அவர் ரொம்ப கேவலமாக அதுலேயும் அவர் பயன்படுத்தியிருக்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நாம் கேட்கவே முடியாத மாதிரி, இந்த சமூகம் பயன்படுத்த முடியாத மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப கேவலமாக பயன்படுத்திட்டு இருக்கின்றார். அது உண்மையில் எங்களது கடுமையான வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சியாக அந்த மேடைகளில் அரங்கேற்றப்படுகின்றன அப்படிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தம். சார், அவருக்கு வந்து ஆல்ரெடி நீதிமன்றம் அவரை வந்து அவருடைய குற்றத்தை வந்து நிரூபிச்சிருக்குது. அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் அப்பீலும் போயிருக்கிறாங்க. இதுல என்ன வேடிக்கைன்னா, இப்ப அவர் பேசியிருக்காரு இல்லையா, இதுவும் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 பிரிவு 92 படி தண்டனைக்குரிய குற்றம். இது திராவிடம் மேடைகளில் இருக்கின்றவர்களுக்கு தெரியாதா? இதுல வேற எல்லாரும் மார்த்தட்டிக்கிறாங்க. நாங்க தான் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான எல்லாமே அப்படின்னு, என் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஐநா உடன்படிக்கை எல்லாமே எங்களுக்கு தெரியும்னு பேசிக்கிற, மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அணியே வைத்திருக்கின்ற, ஏன்னா அங்க ஒரு 2 பேர் இருக்காங்க, தோழர் தங்கம் அவர்களும் தோழர் தீபக்நாதன் அவர்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற அந்த மேடைகளிலே இது தெரியாதா? இப்ப என்ன கேட்டா, உடனடியாக இதன் மீதும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து இதன் மீதும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்க எல்லாருடைய வேண்டுகோள், கோரிக்கை, எப்படி வேணாலும் ஆதங்கம். உங்களுடைய வேண்டுகோள் எப்படி இருக்கு? ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேடையில் என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து முதல்ல வந்து முதல்வர் வந்து இது பேசாதீங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனால் அதுக்கப்புறம் துணை முதல்வர் என்னை கூப்பிட்டு நீ தான் பேசணும், நீ இப்படி பேசும்போது தான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் எடுபடுது, நீ வந்து பேசு அப்படின்னு அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத அவர் ஓப்பன் மேடையில் சொல்கிறாரு. அவர் ஒரு பக்கம் அதாவது நீதிமன்றம் அவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. ஆல்ரெடி பல முறை இவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் போயிருக்குது. அப்படி இருந்தும் தலைமை அவரை ப்ரிஃபர் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு தேவை இந்த சென்சிடைஸ்டு, அதாவது பிரபலமாக வேண்டும். நம்மளுடைய பேச்சு ஒரு நெகட்டிவிட்டி பப்ளிசிட்டி, நீங்கள் என்ன இளவோ பண்ணி தொலைங்க, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன் வந்துட்டு அதாவது கடைகோடியிலும் கடைகோடியாக தாழ்த்தப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட, இப்போதுதான் படிப்படியாக ஒரு முன்னே எடுத்து வைத்திட முடியாதா அப்படின்னு மேலே எடுத்து வைக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளை ஏன் மீண்டும் மீண்டும் கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு நான் எந்த அளவில் பார்க்குறேன்னா, இப்படியான மனநிலை அப்படி என்றால் துணை முதல்வருக்கும் இருக்கின்றதா அல்லது அந்த கட்சியினுடைய தலைமைக்கும் இருக்கின்றதா? மாற்றுத்திறனாளிகளை வைத்து நாம் விளம்பரமும் தேடிக்கொள்ளலாம், அதே நேரம் மாற்றுத்திறனாளிகளை துன்புறுத்தும் தொடர்பான வார்த்தைகளையும் நாம் பயன்படுத்தி, அதாவது ஒரு ஜோக் சிரிப்பலை ஏற்படுத்தினால் நமக்கு எல்லாம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக எங்களை ஒரு கேலி பொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் ஒன்றும் சிக்கல் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றாங்களா? எனக்கு புரியல. இதற்கு முன்பு ராதா ரவி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், இதே மாதிரியான ஒரு மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு பேசினாரு. அதற்காகவே அவர் அந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டார். அவர் பேசினது திமுக மேடையில் தான். சரி, அதுக்கப்புறம் அவர் வந்து மற்ற கழகங்களுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். அப்போ அதுவும் அவங்களா எடுக்கல, மிக சிரமப்பட்டு ஒவ்வொருத்தரும் போராட்டம் பண்ணி அவர் அவ்வளவு வன்மையாக அந்த மனநிலை பாதிக்கப்பட்டவரை போன்று நடித்து காட்டி அவர் செய்தது. அவருக்கு அடுத்து பலர் அந்த மேடைகள்ல, இந்த திராவிட மேடைகள் அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய கோபம் இப்ப ஏற்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பேட்டியை பார்த்துட்டு
கீழே வந்துட்டு கமெண்ட்ல இப்ப பேசுற என்னுடைய ஊனத்தையும் கிண்டல் பண்ணி பேசுவாங்க. ஓகே, இதுதான் அவர்கள் திராவிடத்தில் கற்றுக்கொண்டது. திராவிடம்னா என்ன அப்படிங்கிறத அறியாத பதர்கள் இவர்கள் எல்லாம் தான் இந்த மாதிரி வந்துட்டு பண்றது. ஆனா திராவிடம்னா என்ன, நீங்களே சொல்றபடி எல்லாரும் எல்லாருக்கும் எல்லாம், எல்லாரும் சமம் அப்படிங்கிறது தானே. எல்லாருக்கும் எல்லாம் சமமா கிடைக்கணும், எல்லாரும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் தானே. ஆனா ஒவ்வொரு இடங்களையும் மாற்றுத்திறனாளிகளை தாழ்வுபடுத்தி பேசுவது ஏன்? ஆனா அதே நேரத்தில் இந்த அரசு தான் தான் வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய மேம்பாட்டின் சாம்பியன் அப்படின்றாங்க. எல்லா விதத்திலும் ஒரு மாற்றுத்திறனாளி வந்து இங்க மனது வருத்தப்பட்டா கூட நான் அதை தாங்க மாட்டேன். ஒரே ஒரு மாற்றுத்திறனாளிகள் மனவேதனைப்பட்டாலும் அவர்களுக்காக இந்த அரசு இயங்கும் அப்படின்னு சொன்னேன். அது மேடையில மட்டும்தான் சார். நீங்க 2000 இந்த ஆட்சி வந்தோடனே ஓகே 16 நாட்கள் 2024 பார்வையற்றோர்கள் பட்டதாரி இது நம்மளே பேசியிருக்கோம். இதே அறையில இருந்து நம்ம பேசியிருக்கோம். 16 நாட்கள் போராட்டம் நடத்தினாங்க. 16 நாட்கள் சாதாரண போராட்டம் இல்லை, உண்ணாவிரதம் இருந்தார்கள். அப்போ இந்த எங்களுடைய அமைச்சர், எங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தல. உங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர் யாரு? இப்போதைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள். ஓகே, அவர் வந்துட்டு வந்து பேச்சுவார்த்தை இல்லை, என்ன வேணும்னு கூட கேட்கல. நாங்க இந்த பக்கம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வேற இடங்களுக்கு வந்துட்டு போய்கிட்டு இருந்தார். அதே மாதிரி இப்போ சமீபத்திலையும் எங்களுடைய இந்த பார்வையற்ற கல்லூரி மாணவர்கள் மற்றும் பட்டதாரிகள் சங்கம் போராட்டம் நடத்தினார்கள். அப்போதும் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்தது நடந்தது. இது என்ன வேடிக்கைன்னா, இது எதையும் எந்த ஊடகங்களும் வெளிப்படுத்தல. அதற்கு பிறகு அவங்களுடைய கூட்டணி கட்சியில ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு இணைப்பாக இருக்கக்கூடிய அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் உரிமைகள் பாதுகாப்போர் சங்கத்தினுடைய தலைவர் மேடம் ஜான்சி ராணி அவர்கள் தாக்கப்பட்ட போது கூட அவர் நேரடியாக வந்து பேசல. ஏன்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி, அப்பயும் நேரடியாக வந்து பேசல. அப்போது கூட தொடர்பு இல்லாத மகளிர் உரிமைத்துறை அமைச்சர், சமூக நலன் மற்றும் சத்துணவுத்துறை அமைச்சர் அனுப்பிச்சுதான் அவங்க பேசுறாங்க. இதுதான் அவர்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அக்கறை. ரோட்ல விட்டு அடிக்கிறது, போலீஸை விட்டு அடிக்கிறது. சார், முன்ன அதிமுக ஆட்சி இதே வேலையை பண்ணாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. 2013 ஏடிஎம்கே பீரியட்ல எங்களை கொண்டு போய் சுடுகாட்டுல போட்டாங்க. எங்களை கொண்டு போய் இந்த செங்கல்பட்டு தாண்டி இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல்ல போட்டு வந்தாங்க. அப்போ 2015 இதே முதல்வர், அப்போதைய எதிர்கட்சி தலைவர், இப்போதைய முதல்வர் நேரடியாக ராயப்பேட்டை மருத்துவமனை வந்து உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னாரு. அதற்கு பிறகு இன்னும் நாங்கள் டிபிஐல எங்களுடைய மகளிர் உண்ணாவிரதம் இருந்தப்போ இப்ப இருக்கிற இதே RS பாரதி ஐயாவும் பொன்முடி ஐயாவும் இவங்க கேட்கிற கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள், இவைகளை நிறைவேற்றியே ஆக வேண்டும் அப்படின்னு நேரடியா வந்து சொல்லிட்டு பேட்டியும் கொடுத்தாங்க. இன்னமும் அவங்களுடைய தொலைக்காட்சியிலேயே அதெல்லாம் பத்திரமாவே இருக்கும் அந்த பேட்டிகள் எல்லாம். இப்போ இந்த காலகட்டத்துல இதே வேலை இவங்களும் திரும்ப பண்றாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க, கொண்டு போய் 16 பஸ்ஸுகள்ல சுத்த விட்டதும், பார்வையற்றோர்களை கொண்டு போய் டோல்கேட்ல வச்சு ஒரு பஸ்ல வச்சு பூட்டிட்டு போனதும் இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் இவங்க பண்ற சாம்பியன். சார், ஒரு உதவித்தொகைக்காக மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற அதே உதவித்தொகை தான், அந்த உதவித்தொகையை எங்களுக்கு அவங்க கொடுக்குற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க சாம்பியன். இங்க 1500 ரூபா தான் கொடுக்குறோம் சாம்பியன். மற்ற இந்த பக்கத்துல இருக்க மாநிலங்கள்ல 5000 6000 கொடுக்குறாங்க. இப்ப அவங்க சாம்பியனா நம்ம சாம்பியன்மா? ஒரு 500 ரூபாய் கூட, ஒரு 1000 ரூபாய் கூட மாற்றுத்திறனாளிகள், நீங்களே சொல்றீங்க இந்த இப்ப கணக்கெடுப்புல சொன்னா ஒரு 5 லட்சம் பேர், சரி 8 லட்சம் பேர், 8 லட்சம் பேருக்கு ஒரு 2000 ரூபாய் கூட ஏத்தி கொடுக்க முடியல. ஆனா நீங்க ஒரே நாள்ல மக்களுக்கு ஒரு இரவுல 5000 ரூபாய் வந்துட்டு போட முடியுது சாம்பியன். அது ஏன் சார் மக்கள் இவ்வளோ கோடி, இவ்வளோ லட்சம், இவ்வளோ கோடி மக்களுக்கு 5000 ரூபாய் வந்து ஒரே நாளில் டிஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பகுதி நேர ஆசிரியர்களுக்கும் மற்ற இந்த அரசு ஊழியர்களும் ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா மக்கள் என்பவர்கள் பெரிய ஓட்டு வங்கி, மாற்றுத்திறனாளிகள் என்பவர்கள் ஓட்டு வங்கி இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது அவர்களுடைய முட்டாள்தனம். மாற்றுத்திறனாளிகள் தனிநபர் இல்லை சார், அது குடும்பம். அதுதான் சொல்றேன். ஒரு 8 லட்சம் பேர், இவங்களோட கணக்கெடுப்பின்படி 10 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர்லையும் கவனிக்கப்படாமல் இருந்தால் கூட ஒரு 5 லட்சம் பேராவது தன்னுடைய குடும்பத்தோட இருக்கிறான். அப்ப என்னுடைய மகனுக்கு எதுவுமே நல்ல, ஏன்னா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியினுடைய தாய்க்கும் தந்தைக்கு என்ன தெரியும், என் மகனுக்கு ஏதாவது நல்லது நடந்துராதா, என் மகனுக்கு ஏதாவது கூடுதலா கிடைச்சிடாதா அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ பேர் இடுப்புல தூக்கி வச்சுட்டு அலைகிறாங்க தன்னுடைய குழந்தையை.
மாற்றுத்திறனாளி குழந்தை, ஓகே, அவங்களுக்கு ஏதாவது நல்லது நடந்தது, அப்ப நீங்க இவங்களை தெருவில் விடும்போது அவர்கள் எந்த பக்கம் திரும்புவார்கள்? அந்த அந்த அடிப்படை நாலேஜ் கூட இல்லாம தான் இங்க வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க தான் தாங்களே சொல்லிக்கிறாங்க சாம்பியன். ஓட்டு வங்கின்னு கூட உங்களை கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறார். ஆமா, அப்படியும் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்தில் சார், ஒரு பெரிய இப்போ நார்மலாக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, காவல்துறை கைது செய்து ஒரு மண்டபத்தில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஈவினிங் ஆனால் அவங்கள அனுப்பிடுவாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளிகள், அதிலும் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகளை எதுக்கு நைட்டெல்லாம் பஸ்ஸில் தூக்கி வச்சிடறாங்க, இல்லைனா ஏதோ கண்காணாத தேசத்தில் இறக்கி விட்டு போயிடறாங்க? இதுக்கு என்ன இதற்கு இது பின்னாடி உள்ள கான்செப்ட் என்ன சார்? இது நீங்கள் ஒரு முறை நீங்களே ஒரு கேள்வி கேட்டீங்க, எலெக்ஷன் வந்தால் உங்களுடைய போராட்டம் ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கு. ஆமாம், நானே கடந்த முறை ஒரு பேட்டில் கேட்டேன். இவங்களுக்கு அது வந்துடக்கூடாது, ஊடகங்களில் எந்த விதத்தில் வெளிப்பட்டுடக்கூடாது, நான் எங்கே இருக்கேன்னு எனக்கே தெரியக்கூடாது. ஒரு இடத்துல வச்சு ஒரு மண்டபத்தை அடைச்சா தானே நான் யாருக்கோ தகவலை சொல்லி நாங்கள் இங்கே இருக்கோம் வாங்கன்னு கூப்பிட முடியும். ஒரு பஸ்ஸில் வச்சு நகர்த்திக்கிட்டே இருந்தால் யாரும் வந்து எடுக்க முடியும்? என்னால் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற ஒரு முறை தான் சரி. எந்த விதத்திலையும் எந்த போராட்டமும் வெளியில் தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக மாற்றுத்திறன் ஏற்கனவே பார்வையற்றோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற படிப்பினை இவர்களுக்கு இருக்குது எதிர்கட்சியாக இருந்த போது. அப்போ அதை இங்கே பண்ணதை இங்கேயும் இவங்க நிச்சயமாக பண்ணிடுவாங்க அப்படிங்கிற அந்த பயம் இருக்கு. ஜெயலலிதா பீரியட்லையும் சரி, இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பீரியட்லையும் சரி, மாற்றுத்திறனாளிகள் போராட்டம், அதெல்லாம் குறிப்பாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டம்னா மீடியா வந்து ஃபுல் கவரேஜ் இருக்கும். நாங்களே வந்து பலமுறை கவர் பண்ணியிருக்கோம், மற்ற மீடியாக்களும் கவர் பண்ணியிருக்கிறாங்க. கோடம்பாக்கம் பிரிட்ஜில் வந்து பெண் மாற்றுத்திறனாளிகள் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. பல இடங்களில் சூளமேட்டில் பண்ணியிருக்காங்க, செக்ரட்டேரியட்டில் பண்ணியிருக்காங்க. மீடியா அவ்வளோ கவரேஜ் தருவாங்க. பட் ஆனால் அண்மை காலத்தில் நீங்கள் நடத்தின எந்த போராட்டத்தையும் எந்த நியூஸும் வந்து கவர் பண்ணலையே, என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதுதான் சரி, எங்களுக்குமே மிகப்பெரிய கேள்வி. எல்லா ஊடகத்துக்கிட்டையும் நான் இங்கிருந்தும் நான் கேட்குறேன், உங்களுடைய அரசியலை எல்லா இடங்கள்லையும் வச்சுக்கோங்க. ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு நல்லது நடக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தில் கடைகோடியாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சமூக அக்கறை, ஒரு யாரும் கை தொடாத ஒரு பிரிவினருக்கு நாம் கை கொடுத்து தூக்கிவிடுவோங்கிற அந்த அக்கறை இல்லாமல் போயிருச்சா இந்த ஊடக நண்பர்களுக்கு? ஏன் போன முறை வந்துட்டு எத்தனையோ ஊடக நண்பர்கள் நாங்கள் போராட்டம் பண்ணும்போது வந்து கைடு கூட பண்ணியிருக்காங்க. ஓகே, கைட் பண்ணி இங்கே உட்காருங்க எங்களுக்காக ரோட்ல மற்றவங்க கிட்ட சண்டை போட்ட ஊடக நண்பர்களே எனக்கு தெரியும். அப்படியாப்பட்டவர்கள் இன்னைக்கு எங்க போனாங்க? அவங்க மட்டும் இல்லை சார், இன்னைக்கு வந்துட்டு பல போராட்டம்னா முன்னணியில நிற்கக்கூடிய பல அமைப்புகளையும் பார்த்து நான் கேட்கிறேன். ஓகே, எங்க கூட வந்து துணை நின்ற அத்தனை அமைப்பு பிரதிநிதிகளும் காணாம போயிட்டாங்க. உடனே என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்களா? சார், நாங்க அப்பயும் தெரியப்படுத்தல. எங்களுடைய போராட்டத்துல தானா வந்து கூட நின்னாங்க, நாங்க இருக்கோம் பக்கபலமா. இந்த ஆட்சி மாறினோன்னு அத்தனை பேரும் காணாம போயிட்டாங்க. குரலற்றவர்களின் குரல் அப்படின்றது இல்லாம போயிடுச்சா? குரலற்றவர்களின் குரல் இல்லாமையா? அது எங்க போனுச்சுங்கிற சுவடே இல்லாம போயிருச்சு. எல்லாமே வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல் கணக்குக்காக தான் நம்ம கிட்டேயும் வந்திருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த கவர்மெண்ட் சார், நம்ம பீச் போறதுக்கு ரேம்ப் போட்டதுலேருந்து அதுக்கப்புறம் உள்ளாட்சி அதிகாரத்தில் வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது வரையும் நாங்கள் வந்து உண்மையிலே மாற்றுத்திறனாளிகள் பக்கம் தான் நிற்கிறோன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? நீங்களும் பாலிஷ் பண்ணி பளபளப்பா இருக்கிற பக்கத்தை மட்டும்தான் பார்ப்போன்றீங்க. இங்க உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது யாரும் பார்க்கறதுக்கு தேவையில்லை. அவனுக்கு பீச்சுக்கு போறதுக்கு தேவையே சார். நீங்க பீச்சுக்கு போறதுக்கு நான் வந்துட்டு அதை போட்டதை நான் வேணான்னு சொல்ல. உண்மையிலேயே சில மாற்றுத்திறனாளிகள் அதனால் மகிழ்ச்சி அடைகின்றார்கள், அதுல வந்துட்டு மாற்று கருத்து இல்லை. அதே நேரம் அவருடைய வாழ்வாதாரத்திற்கு என்ன செய்தீர்கள் சார்? ஒரு சின்ன உதாரணம், நீங்களே ஒரு அரசாணை போடுறீங்க, இவ்வளவு பின்னடைவு காலி பணியிடங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த அரசாணையை தப்பா போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வேவா பண்ணி புதிய அரசாணை 2025 இப்போ வந்துட்டு போடுறீங்க. போட்ட அரசாணைக்கு பெருசா விளம்பரம் பண்ணீங்க, அந்த அரசாணை காணாம போச்சு. ரெண்டாவது போட்ட அரசாணைக்கும் விளம்பரம் பண்றீங்க. போட்ட அரசாணை என்ன ஆச்சுன்னு யாரும் கேள்வி கேட்கலையே சார். பொதுவா இயங்குற எந்த அமைப்பும் இதை கேள்வி கேட்கறதுக்கு தயாரா இல்லையே, இதை ஞாபகம் வச்சு பேசுறது கூட தயாரா இல்லை. எனக்கு என்னன்னா, பல விஷயங்களை பத்தி ஆய்வு நடத்துற பல அமைப்புகளும் மாற்றுத்திறனாளிகளை துறையினை பத்தியும் ஆய்வு நடத்துறீங்க. ஏன்னா ரைட்ஸுங்கிற ஸ்கீமுக்கு கிட்டத்தட்ட 1800 கோடிகளுக்கு மேல உலக வங்கி நிதி அளிச்சு இங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. இந்த திராவிட ஆட்சி நடக்கிற இந்த காலகட்டத்திலையும் பொதுவாக பேசுகின்ற அத்தனை அமைப்புகளும் பாவம்
அப்படிங்கிற பாவம்னு பேசக்கூடாதுன்னு வெளில சொல்லிக்கிறாங்க. ஆனா பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிபார்ட்மெண்ட்டை புறக்கணிக்கிறதுனால இங்க மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு வெளியில தெரியாமையே. இதுல ஊழல் நடக்குதுங்க. கண்டிப்பா கட்டாயம், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையிலையும் இல்லைன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல கேட்கிறேன். சிஎம் நேரடி கட்டுப்பாடு சார், அவர் தான் சார் இப்ப துறை அமைச்சர். சிஎம் நேரடி கட்டுப்பாடு சார். எதுக்காக சிஎம் வந்து பேசியிருக்காரா சார்? அதான் தெரியல, எதுக்கு பேச மாட்டேங்கிறாரு? அதுதான் அவருடைய தந்தை தன்னையே ஒரு மாற்றுத்திறனாளியாக declare பண்ணாரு சார். இப்போ நடந்துச்சு இல்லையா, இப்போ இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேட்டருக்கு நம்ம அதுக்காக தான் இதுக்கு வந்தோம். அங்கேயே வாங்கலேன். அவன் வந்துட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நான் மரியாதை கூட கொடுக்கணும்னு நான் நினைக்கல. அவன் பேசும்போது சொல்றான், சக்கர நாக்கா இல்ல வர்றவங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு. டே, உங்களுடைய முதல்வரோட அப்பா அதுல தான்ற வந்தாரு. அப்போ வந்துட்டு ஒரு சட்டமன்றத்துல அவருடைய தந்தைய தள்ளுவண்டின்னு சொன்னப்ப கோவம் வந்துச்சுல உங்க எல்லாருக்கும். இப்போ வந்து நீங்க சர்க்கரை நாற்காலி குருடன் நொண்டின்னு சொல்லும் போது எனக்கு கோவம் வரக்கூடாதா? அப்போ உங்களுக்கு இந்த இதுல சொல்ற மாதிரிதான் உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா? உங்களுடைய முன்னாள் முதல்வர் எல்லோரும் பேசக்கூடிய கலைஞரும் மாற்றுத்திறனாளியா தானேப்பா கடைசியா இருந்தாரு. அவரும் வீல் சேர்ல தானே வந்தாரு. அவரே தானே ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி தானே சொல்லிக்கிட்டாரு. ஆனா இப்ப இவங்களுக்கு அது தெரியலையே. அப்ப இவர்கள் கலைஞர் வழியில் நடத்துகின்ற ஆட்சியா நடத்துகின்றார்கள். சார் இப்படி பார்க்கலாமா சார்? மக்கள் வந்து சென்சிட்டைஸ் ஆகிட்டாங்க. சில வார்த்தைகளை நம்ம வந்து திருநங்கையை பற்றியோ இல்லை மாற்றுத்திறனாளிகளை பற்றியோ இல்லை பெண்களை பற்றியோ பொதுவெளியில் ஒரு ஒரு மூன்றாம் தரமான கருத்துக்களை வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு மக்கள் வந்து சென்சிட்டைஸ் ஆயிட்டாங்க. ஆனா அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் சென்சிட்டைஸ் ஆகல. இன்னைக்கு பொதுமக்கள் கூட நான் உண்மையா சொல்றேன், அனுபவத்தினால சொல்றேன், அவன் என்கிட்ட என்னுடைய கண் தொடர்பான என்ன பிரச்சனைன்னு கேட்கிறப்ப கூட நிறைய நான் ட்ரெயின்லலாம் எக்ஸ்கியூஸ் மீ தப்பா நினச்சிக்காதீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணா கண்ணு தெரியாதுங்களா அப்படின்னு அவ்வளோ நுட்பமா பேசுறவங்க உண்டு. யாராவது இது பண்ணா கூட உதவி பண்றவர்கள் உண்டு. இதெல்லாம் சாதாரண பாமரர்கள். நீங்க பேசக்கூடிய மாற்று இந்த திராவிடம்னா என்னன்னே தெரியாதவங்க, இவங்க எல்லாம் பொது உடைமைனா என்னன்னே தெரியாதவங்க, இவங்க எல்லாரும் தான் இப்போ ரொம்ப கேஷுவலா புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறாங்க. ஆனா இந்த திராவிடம் பொது உடைமை இது எல்லாம் பேசுறவங்க இன்னைக்கு தங்களுடைய மேடைகள்ல மாற்றுத்திறனாளிகளையும் மற்ற திருநங்கைகளையும் பெண்களையும் இழிவாக பேசிட்டு இருக்காங்க. சார் நீங்க ஊழல்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான ஊழல் உங்க துறையில் நடக்குது? அதாவது சார் இன்னைக்கு 1800 கோடி கிட்டத்தட்ட, ஓகே, 1800 கோடியில நமக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த திட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மாற்றுத்திறனாளிகள் அவங்களுடைய பிளாக் லெவல்ல அவங்களுக்கான ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்க்கிறது. சரி, இந்த ஸ்கீம்ஸை கொண்டு போய் சேர்க்கிறாங்கல்ல, இது யார் செய்யறா? அரசே நேரடியா செய்தா? தெரியல. இதை ஃபுல்லா பிரைவேட் தான் பண்றான். தனியார் மயம் தான். ஆமா, ஓகே, இதுல ஃபுல்லா பிரைவேட் தான் செய்றாங்க. அதுக்கு ஒரு கம்பெனி, அதுக்கு ஒரு என்ஜிஓஸ். என்ன சார் எப்படி இது நடக்குது? ஒரு உதாரணத்தோட சொல்லுங்க. உதாரணத்துக்கு இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு நடக்குது. சரி, இந்த கணக்கெடுப்புக்காக என்ன பண்றாங்கன்னா ஒரு பிரைவேட் என்ஜிஓவோ அல்லது கம்பெனியோ, சரிங்களா, ரெண்டுத்துல ஒண்ணு. என்ஜிஓனாலும் இன்னைக்கு கம்பெனி மாதிரி தான் இருக்கு பல என்ஜிஓ. சரிங்களா, இந்த என்ஜிஓக்கு இத்தனை கோடி ரூபாய் ஒரு மாவட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு 10, நான் உதாரணமா சொல்றேன், அப்ராக்சிமேட்டா புரியணுன்றதுக்காக ஒரு 10 கோடி ரூபாய் நாங்க ஒதுக்குறோம், இந்த கணக்கெடுப்பு இந்த வேலைகள்லாம் செஞ்சு அதை வந்துட்டு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நிறுவனங்களை யார் தேர்ந்தெடுக்கின்றது? யார் தேர்ந்தெடுக்கின்றது? ஒரு என்ஜிஓ 4-5 மாவட்டத்தை எடுக்கிறான். ஒரு பெரிய என்ஜிஓ எப்படி எடுக்கிறான்? எந்த அடிப்படையில வர்றாங்க? இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள்ல இருந்து அத்தனை கொள்முதல் நடக்குது சார். ஸ்மார்ட் சன்கிளாசஸ் எல்லாம் ஸ்மார்ட் அது அறிவிச்சாங்களே தவிர அதை வந்துட்டு கொடுத்தாங்களா? முதல்ல அதுக்கு அறிவிக்கப்பட்ட பணம் எங்க? இந்த வருஷம் முடிஞ்சு. இதுதான் சார் மாற்றுத்திறனாளிகள் 30,000 என்னென்ன மாதிரியான உபகரணங்கள் உங்களுக்கு தருவதா? இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்வையற்றவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் விஷன் கிளாஸ் தரேன்னு சொன்னாங்க. அது யாரை கேட்டு சொன்ன? அந்த கிளாஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா பார்வை மாற்றுத்திறனாளியும் போய் கேளுங்க, அது ஒரு உருப்படாத திட்டம். அது பார்வையற்றவர்களுக்கு தேவையில்லை. ஒரு ஃபோன் செய்யக்கூடியதை ஒரு கிளாஸ் செய்யுதுன்னு சொல்றாங்க. அதை வந்துட்டு கொடுக்கறதாக அரசு அறிவிச்சிச்சு. சரிங்களா, அறிவிச்சது இன்னைக்கு வரைக்கும் அது கொடுக்கல. நீங்க ஒரு ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதாவது நாங்க பயன்படுத்துற அந்த ஒயிட் கேன், அந்த ஒயிட் கேன் நீங்க நம்மளுடைய எண்ணெய் வச்சிருக்கு இங்க பூந்தமல்லியில, அந்த பூந்தமல்லியில போய் நீங்க வாங்கினீங்கன்னா அதனுடைய விலை 100 ரூபாய் தான். ஓகே, நீங்க அரசு வாங்குறது கிட்டத்தட்ட 200 ரூபாய் கிட்ட கொடுத்து வாங்குறாங்க ஒரு கெயினோட விலை.
சரிங்களா? இது நீங்க பிரைவேட் கிட்ட போனீங்கன்னா விலை அதிகம் தான். ஆனா மத்திய அரசினுடைய நிறுவனம் இதை சீப்பா தரான். இவங்க வந்துட்டு அதை எவ்வளவு போட்டுவாங்க? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு இதையும் எப்படி இவங்க தராங்க அப்படிங்கிறது. இதுல கூடவா சார் ஊழல் பண்ணோம்? இதுதான் சார் உங்களுடைய மனநிலை. இதுல கூடவா? ஏன்னா நீங்களும் நானும் எப்பயும் மீட் பண்றோம், இந்த மக்களும் நானும் எப்பயும் மீட் பண்றோம். நீங்க பாவனாவது, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, பாவனாவது நேர்மையா நடக்க முயற்சி பண்றீங்க. ஆமா, இங்க இருக்கிறவன் இதுலயே வேலை செஞ்சுட்டு இருக்கான். எல்லாரும் இதுலயே வேலை, இதுதான் அவனுக்கு பிசினஸே. அவன் எப்படி பாவம் நடக்கல? இப்ப இந்த தமிழக அரசு ஊழல் பண்றது எல்லா துறையிலும் டான்ஜெட் கோட்ல பண்றாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல பண்றாங்க, டிரான்ஸ்போர்ட்ல பிடிடபிள்யூடில பண்றாங்க. கல்வியில கைய வைக்கிறவனுக்கு மாற்றுத்திறனாளின்னா என்ன, மக்கள்னா என்ன சார்? இதுலயும் இப்போ ஊழல் பண்ணி என்ன சார், எவ்வளவு சார் கொள்ளையடிக்க போறாங்க? அது அவங்களதான் சார் கேட்கணும், நமக்கு தெரியாது. 30% கமிஷன் இதுலயுமா சார் வாங்கணும்? ஒரு உங்களுக்கு கொடுக்குற அந்த ஸ்டிக்ல கேன்லயும் கெயின்ல இருந்து இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு எவ்வளவு ஸ்கூட்டர் தராங்க, அந்த ஸ்கூட்டர்ல இருந்து இது யார் தான் போய் கேள்வி கேட்கறது? ஒரு வருஷமும் அந்த பட்ஜெட்டோட அந்த இந்த வருஷம் செலவினங்கள் வெளியிடுறாங்கல்ல, யாராவது ஏதாவது ஒரு அமைப்பு மாற்றுத்திறனாளிகளுக்காக விடுற அந்த விஷயத்தை எடுத்து படிச்சிருக்கோமா? இந்த ப்ரிஃபார்ம் பட்ஜெட் எடுத்து படிச்சிருக்கோமா? மானிய கோரிக்கைகள் தொடர்பாகவும் இந்த வருஷம் எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்காங்க, இதை எந்தெந்த பொருளை எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறது குறித்து யாராவது கேட்டிருக்கோமா? பெரிய பெரிய அமைப்புகள் எதுவும் இதுல தலையிடாத வரைக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டை கேட்பாருமே பாரு கிடையாது சார். சார் உங்களுக்கான மானிய கோரிக்கையாவது முதல்வர் படிப்பாரா அசம்பிளியில? அதுவும் என்னைக்கு சார் படிச்சிருக்காரு? அதுவும் வந்துட்டு மேடம் கீதாஜீவன், டாக்டர் கீதாஜீவன் மேடம் தான் படிப்பாங்க. ஓகே, அதுவும் வந்துட்டு அவர் படிக்க மாட்டார். ஏன் இந்த இரட்டை நிலைப்பாடு? அப்பா வச்சிருந்தாரு, நானும் வச்சிருக்கேன். எங்கேயாவது மேடையில வந்துட்டு எழுதி கொடுத்ததை படிப்பேன். ஒரே மாதிரியான விஷயத்தை தான் திரும்ப திரும்ப. அது என்னன்னா சார், ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகள் தினத்துக்கும் வர அறிக்கையை நீங்க கம்பேரிட்டிவா எடுத்து பாருங்க, அப்படியே தான் இருக்கும். காப்பி பேஸ்ட் தான் இருக்கும். அதுல அப்போதைய டேட்டா வேணா 1-2 சேர்க்கப்பட்டிருக்கும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயம், மற்ற துறைகளை பற்றியாவது பேசுறதுக்கு எதிர்கட்சிகள், மாற்றுக் கட்சிகள் எல்லாரும் இருக்காங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள் குறித்து இங்க என்ன நடக்குதுன்னு, ஏன்னா அவங்க கிட்டே அப்டேட்டட் டேட்டா கிடையாது. ஓகே, ஒரு ப்ராப்பரா இந்த டேட்டா அனலைஸ் பண்றது இருக்கு இல்லையா, அதுல இந்த மாற்றுத்திறனாளிகள் துறை வந்துட்டு கைவிடப்பட்டிருது. நான் எல்லாருமே சொல்றேன், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும், பிஎம்கேவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், யாருமே இதை குறித்து பேசுறதே கிடையாது. அது நான் வந்து நான் ஆளுங்கட்சியை மட்டும் நான் குறை சொல்ல, இதே வந்துட்டு ஏடிஎம்கே பேர்ல நாங்க போராட்டம் பண்ணப்போ எதிர்கட்சி தலைவர் நேரடியா வந்தாரு. ஓகே, இந்த போராட்டத்தை போய் எதிர்கட்சியில இருந்து யாருமே வரல. ஓகே, சோ இப்படி இருக்கிறதுனாலதான் இவங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். இப்ப உங்களுக்கான தேவை என்ன சார்? இந்த அரசு கிட்ட இருந்து இல்ல தமிழக அரசு கிட்ட இருந்து உங்களுக்கான தேவை சரியான முறையான கொடுக்க வேண்டிய வேலை வாய்ப்புகள். அரசு அதாவது சட்ட ரீதியாக உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வேலை வாய்ப்புகள், ஒதுக்கப்பட்ட கண்டறியப்பட்ட வேலை வாய்ப்புகள். நான் திரும்ப சொல்றேன், சட்டப்படியான கருணையின் அடிப்படையிலேயோ உரிமையின் அதாவது கருணையின் அடிப்படையிலேயோ கடமையின் அடிப்படையிலேயோ நான் கேட்கல. உரிமையின் அடிப்படையில, தகுதியின் அடிப்படையில. இன்னொன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க, எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா வேலையும் எங்களுக்கு கொடுத்துட முடியாது. இந்த அரசே மாற்றுத்திறனாளிகள், பார்வையற்றோர்கள் என்னென்ன வேலையை செய்ய முடியும் அப்படின்னு அடையாளம் கண்டறியப்பட்ட பணிகள் அப்படின்னு சில வெற்றைகளை கண்டறிஞ்சு வச்சிருக்கு. அதுல மட்டும்தான் என்ன பிக்ஸ் பண்ண முடியும். புரியுது? அது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அதெல்லாம் ப்ராப்பரா தரணும் சார். இவங்க சொன்னதே சரியான மரியாதை. நீங்க வந்துட்டு சும்மா வெளியில நாங்க வந்துட்டு திராவிட, இங்க ஒன்னு சொல்லிக்கிறேன், சாதி ரீதியில் மட்டும் ஒடுக்கப்பட்டவர்கள் இல்லை. சாதியில பேசினா மட்டும் கேலி பொருள் அல்ல. இங்க ஊனத்தை நீங்க இது பண்றதும் டிஸ்கிரிமினேஷன் தான். ஊனத்தை கிண்டல் பண்றதும் தப்பு தான். இது மாற்றுத்திறனாளிகள் சட்டம் சொல்லுது. தயவு செய்து ரைட்ஸ் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டி ஆக்ட்னு ஒன்று இருக்கு, அதை எடுத்தாவது பாருங்க. குறைஞ்சபட்சம் அப்படி ஒன்று இருக்குன்னா தெரிஞ்சுக்கோங்க. அதன்படி உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கலாம். அதுவும் உங்க கட்டுப்பாட்டில் வர்றதுனால அது நடவடிக்கை எதுவும் எடுக்க மாட்டேங்குது. பல்லு பிடுங்கின பாகமா இருந்துக்குது. ஏன்னா அதனுடைய ஆலோசகர்கள் எல்லாம் திமுகவை சார்ந்தவர்கள் தான். திமுக அணியில இருக்கிறவர் தான் அதோடைய ஆலோசகரும். மாற்றுத்திறனாளிகள்னால ஆணையரகம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு கோர்ட் அந்தஸ்து உண்டு. அந்த கோர்ட்டினுடைய ஆலோசகரும் திமுகவினுடைய அணியில இருக்கக்கூடியவர் தான் அதனுடைய ஆலோசகரும். சரி சார், இப்போ நான் அண்மையில் இன்னொரு தோழர்கிட்ட நேர்காணல் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்களா இந்த எக்ஸப்ஷன் சில படிப்புகள்லேருந்து விலக்குன்ட்டு. இப்போ ஆங்கிலத்திலேருந்து விலக்களிச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆங்கில பேராசிரியர்களாக இனிமேல் வந்து பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஆக்க முடியும். என்ன சார் கான்செப்ட்? எதுக்காக? ஆக்சுவலாக அது என்னன்னா,
ஹியரிங் இம்பேர்ட் இருப்பாங்க இல்லைங்களா, காது கேளாதவர்கள். கரெக்ட். இந்த காது கேளாதவர்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் மட்டும்தான் படிக்க முடியும். இது ஒரு பழமையான நடைமுறை. ஏன்னா அவங்க சயின்ஸ், அதாவது சைன் லாங்குவேஜ்ல தான் அவங்க பேசியாங்க. அதனால தமிழும் ஆங்கிலமும் கலந்து பேசும்போது சைன் லாங்குவேஜ்ல இந்த டிஃபரன்ஷியேட் காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டு காரணத்தினால அவங்க மொழி பாடம் ஒண்ணு படிச்சா போதும் அப்படிங்கிற விதிவிலக்கு அப்பல இருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி, அதை இவங்க கொடுத்தாங்க. சாம்பியன் ஞாபகம் வச்சுக்கோங்க, சாம்பியன் கொடுத்துட்டாரு. ஓகே, சாம்பியன் வந்துட்டு கொடுத்துட்டாங்க. இதுல என்னன்னா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிக்கும், ஒவ்வொரு பிரிவை சார்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவை வெவ்வேறு. புரியுது. நீங்க வந்துட்டு நாங்க ரேம்ப் போட்டோம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு எல்லாம் கத்துறாங்கல்ல, ஒரு பார்வையற்றவனுக்கு அந்த ரேம்ப் தேவையில்லை. அந்த ரேம்ப்ல சென்டரா வந்துட்டு டாக்டைல் போட்டிங்களா அப்படின்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. சரி, நம்ம எல்லாத்தையும் விமர்சிக்க வேண்டாம்ன்றதுனால நம்ம கடந்து போயிடுறோம். ஓகே, இந்த மொழிப்பாடம் அவங்களுக்கு, அதாவது காது கேளாதவர்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுத்துடணும். ஓகே, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் மொழி பாடத்திலிருந்து விலக்கு. அப்ப இவங்க எண்ணற்ற மாற்றுத்திறனாளிகளை பற்றி புரிந்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப தெரிஞ்சுக்கோங்க, விலக்குன்றது ஆப்ஷனா இல்ல அது வந்து தேவையில்லைன்னு அர்த்தமா? அதாவது நீங்க வேணும்னா அதை விலக்குன்னு கேட்டு வாங்கிக்கலாம். தெரியாததுனால எல்லாரும் எழுதிடுறாங்க. இப்ப இல்ல, இப்ப இது இருக்கும், இப்ப டிஎன்பிஎஸ்சி மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது ஆப்ஷனே கிடையாது, உங்களுக்கு விலக்கு தான். there is no option, you are exempted. ஓகே, இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி மாதிரியான தேர்வுகள்ல ஏன் சார் பார்வையற்றவனாகி எனக்கு மொழிப்பாடம் எழுதல என்ன கஷ்டம்? அதான் கேக்குறேன், மொழிப்பாடம் தான் சார் உங்களுக்கு வரும். வாய் தான் சார் எனக்கு மூலதனமே, அதுல எனக்கு என்ன கஷ்டம்? சோ புரிதல் இல்லை. ஆனா ஒவ்வொரு நேரமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தாயுமானவரா, தாயுமானவர் அப்படின்னு வந்துட்டு சொல்லிக்கிறாங்க. சார் என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொடுங்க சார். நீங்க கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கா நான் இருக்கேன், எனக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு கொடுங்க. அதுக்கும் நாங்க வந்துட்டு போராடி பார்த்துட்டோம், சொல்லி பார்த்தாச்சு. அதையும் இந்த வருஷம் இப்போ வரைக்கும் காது கொடுத்து கேட்கவே இல்லை. இந்த டெட்டுக்கு எக்ஸம்ஷன் அதுவே வந்துட்டு நாம தெரிஞ்சிருந்தா இவங்க முன்னாடியே சேர்த்து இருந்திருக்கணும். அதுக்குமே போராடி தான் வாங்க வேண்டியது. எந்த டெட்ல என்ன எக்ஸம்ஷன்? டெட்ல வந்துட்டு சமீபத்தில் ஒரு ஜீவோ விட்டுருந்தாங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் வந்துட்டு 40 மார்க் எடுத்தால் 60 மார்க் எடுத்தாலே பாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இது சுப்ரீம் கோர்ட் ஆர்டரின் படி அதாவது எஸ்சி எஸ்டிக்கு வர்ற அத்தனை சலுகைகளும் மாற்றுத்திறனாளி ஈக்குவல் டு எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் லேபிள் அப்படின்னு வந்துட்டு இருக்கு. ஓகே, அதை ஃபாலோ பண்ணாம இவங்க வந்துட்டு ஒரு இதை போட்டாங்க, அதுல டிஃப்ரெண்ட் லேபிள மட்டும் விட்டுட்டு. ஓகே, அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க போராடி இப்பதான் அப்படியான ஒரு ஜீவோவும் கேட்டு வாங்கியிருக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த எக்ஸம்ஷன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதே கொடுக்கறதுக்கு நாங்க போராடி வாங்க வேண்டியதா இருக்கு சார். எலிஜிபிள் கேண்டிடேட் டு கெட் அ கவர்மெண்ட் ஜாப் எத்தனை மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க? வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குது சார்? பார்வையற்றோர்கள்ல படித்தவர்களே 10,000 பேர் கூட இல்லை. நீங்க மொத்தமா இங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் 13 லட்சம் பேர் இருப்பாங்க இல்லையா? 13 லட்சம் பேர். நீங்க கணக்கெடுத்து பாத்தீங்கன்னா 1% அப்படின்னு நம்ம போட்டு பார்த்தோம்னா 13,000 பார்வையற்றோர்கள் வேலையில இருந்திருக்கணும். அப்ப கிட்டத்தட்ட 39,000 மாற்றுத்திறனாளிகள் இங்க அரசு பணியில இருந்திருக்கணும். இங்க யாருமே இல்லை. 2010 அரசாணை 151 கலைஞர் போட்டுட்டு போனார். அதை இவரும் வந்து உறுதி செஞ்சார் 2023 அரசாணை 20 மூலம். இதெல்லாம் அது டேட்டா அனலைஸ் இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன், அந்த கலைஞர் போட்ட அந்த அரசாணையை இவங்க வந்து கேன்சல் பண்ணி, அதுதான் சொல்றேன். இல்ல, இவங்க வந்து முதல்ல போட்ட அரசாணையில இருந்துச்சு, உறுதி செஞ்சாங்க, எல்லா எக்ஸம்ஷனும் கொடுத்து இந்த டெம்பரரியா வேலை செய்யறவங்க எல்லாம் நம்ம பர்மனன்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இப்ப போட்ட அரசாணை 24ல அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு 2023 வரைக்கும் இருந்தவங்களுக்கு மார்க். சார் நீங்க தானே சார் அந்த மதிப்பெண் இதெல்லாம் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வேண்டாம், மதிப்பெண் கொடுக்கறதெல்லாம் வந்துட்டு ஏமாற்று வேலைன்னு சொன்னது. இப்ப நீங்களே அதே விஷயத்தை கொண்டு வரீங்களே சார். மற்றவங்க பண்ணது அப்போ பண்ணப்ப அதெல்லாம் வந்துட்டு தவறாக தெரிஞ்சது, இப்ப நீங்க பண்றப்ப இதெல்லாம் சரியா இருக்கு சார். சார் ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன் சார், இதை நீங்க கட் பண்ணுவீங்களா போடுவீங்களான்னு கூட எனக்கு தெரியல. இவங்க போட்ட அரசாணைகள் இருக்கு இல்லையா, இந்த அரசாணையின் 151 கலைஞர் போட்டதுன்னு எல்லாரும் பெருமிதமாக அப்போ அதுக்காக ஒரு பெரிய மாநாடே நடத்தப்பட்டுச்சு. அந்த அரசாணையின் 51 வழியாக ஒரே ஒரு மாற்றுத்திறனாளி கூட பயனடையல. ஓகே, பல அரசாணைகள் வழியா இங்க அரசாணைகளா போடப்படுதே தவிர
அதன் வழியாக மாற்றுத்திறனாளிகள் பயனடைகின்றார்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. இது காரணம் யார் சார்? அதிகாரிகளா இல்ல அரசியல் தலைவர்களா, அமைச்சர்களா? அத்தனையும் தாண்டி இந்த அமைச்சர், நம்ம எல்லாத்துமே அங்கதான் சார் குற்றம். அத்தனையும் தாண்டி இந்த அமைச்சகத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடியவர் தான் முதல்வர். அவருடைய நேரடி கட்டுப்பாடு குறைஞ்சபட்சம் அவர் ஸ்ட்ரிக்டா இருந்தா இது என்னுடைய துறை, இதுல எந்த களமும் வரக்கூடாதுன்னு அவர் நேரடியாக தடுத்து சார். இதுதானே சார் சமூக நீதி. சமூக நீதியோட தொடக்க புள்ளி இங்க தானே சார் ஆரம்பிக்குது. விளிம்பு நிலை மனிதர்கள்ட்ட தான் சார் சமூக நீதியை தொடங்கணும். இங்க விளிம்பு நிலைன்றது வெறும் கம்யூனலா மட்டும் தானே சார் பார்க்கப்படுது. டிசேபிலிட்டி அந்த ஒரு கோட்பாட்டு கீழே கொண்டு வரவே அப்படி கொண்டு வந்திருந்தாதான் டெட்ல போட்ட அரசாணை அரசாணையிலே எங்க பேர் வந்திருக்கணுமே, டிசேபிலிட்டிக்கும் அந்த எக்ஸம்ஷன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பேரளவில் மட்டும்தான் மாற்றுத்திறனாளின் பேர் வச்சோம் சொல்றாங்களே தவிர சோறு வச்சோமா? இதுவரை சோறு வைக்கல. நான் வெளிப்படையாவே சோறு வைக்கல. நீங்க மாற்றுத்திறனாளிகள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு வேலை சார். மற்ற மாற்றுத்திறனாளிகளாவது நான் வந்துட்டு அவங்களை அதுக்காக அவங்களுக்கு கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு பார்வை உள்ள ஒரு கால் முடியாத மாற்றுத்திறனாளியாவது இன்னைக்கு ராபிட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிறாங்க, ஸ்விக்கி ஓட்டு பொழைச்சிக்கிறாங்க. ஒரு பார்வையற்றவனுக்கு அந்த வழி கூட இல்லை. ஒரு எம்ஆர் அதாவது மனநிலை அதிகமாக பாதிக்கப்பட்டவருக்கு அந்த இது கூட இல்லை. ஒரு தவழு மாற்றுத்திறனாளிகளுக்கு அந்த ஒரு இதுக்கு ஒரு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அது கூட இல்லை. ஸோ அப்போ அவர்கள் யாரிடம் வந்து நிற்பார்கள்? அரசுகிட்ட தானே சார். உண்மையிலே நான் வந்து ஒரு வேதனை கேட்டு உண்மையிலே மனவேதனை அடைந்த ஒரு செய்தி என்னன்னா, அந்த சிறப்பாசிரியர்கள் இருக்காங்கல்ல, பகுதி நேர சிறப்பாசிரியர்கள், குறிப்பாக மியூசிக் டீச்சர், அதில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு மீதி நேரத்தில் ட்ரெயினில் வந்து பாட்டு பாடி பிச்சை எடுக்கிறாங்க. ஏன்னா அவனும் வயிறு சாப்பிடணும் சார். என்ன சார் இது தமிழ்நாட்டில் இவ்வளோ? நீங்கள் திரும்பவும் பார்ட் டைம் டீச்சர்ஸ்லேயே தான் நிற்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியல, அதே இன்னொரு பிரிவு இருக்கு உயர்கல்வியில கெஸ்ட் லெக்சரர். ஓகே, அதுல வந்துட்டு ஒரு மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமாவே சொல்றேன் ஒரு 150 பேர் கூட இல்ல. இந்த 150 பேருக்கும் மாசம் இப்ப இந்த மாசம் இருக்குல்ல, மார்ச் கிடையாது, இந்த மார்ச் மாசம் தான் லாஸ்ட் சம்பளம். இதோட ஜூலைல தான் வரும். ஏன்னா அது வரைக்கும் அவங்க குடலை கழட்டி காய போட்டுறணும். அவங்க ஊரிட கூடாது. ஆமா, ஹைபர்நேஷன்ல போயிட்டு மறுபடியும் உயிர் தெழணும். அந்த மாதிரிதான். இதுதான் சார் சமூக நீதி. இதுதான் சமூக நீதி. உழைப்பை உறிஞ்சி குடிப்பாங்க, ஆனா வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இங்க அந்த பார்ட் டைம் டீச்சர்ஸா இருக்கட்டும், கெஸ்ட் லெக்சர்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருக்கும் மே மாசம் சுத்தமா சம்பளம் கிடையாது. அவங்க எப்படி சார் அந்த மாசத்தை ஓட்டுவாங்க? வீட்டு வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், குழந்தைகளுக்கு பட்டம் முடிச்சவன் நார்மலா இருக்கிற பல பேர் வேறு வேலைக்கு போறாங்க. நான் முன்னுமே சொன்ன மாதிரி ராபிட்டோ ஓட்டுறாங்க, ஸ்விக்கி ஓட்டுறாங்க, இந்த மாதிரி பல தொழிலை வந்துட்டு செய்யறாங்க. மாற்றுத்திறனாளியாக இருப்பவர்கள் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க இதனால. அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆசிரியர்ன்றது ஒரு மாண்பு சார். ஆமா சார், இல்லையா? மாண்புடன் வைத்திருக்க வேண்டியவர்கள். அவன் ட்ரெயின்ல போறான்னா அவனுக்கு வேற வழியே தெரியல. அப்ப இந்த 12,000 சார் ஒரு ஏன்னா அவனுக்கு இப்போ மற்றவன் இந்த பார்ட் டைம் டீச்சர்ஸ்ல இருக்க கூட மாட்டாங்க. இன்னைக்கு எங்க ஒரு வீட்டில் போயிட்டு நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன், எனக்கு இப்போதான் வந்துட்டு ஒரு 25,000 30,000 சம்பளம், இல்லை எனக்கு நான் வந்து எம்ஏ பிஎட் முடிச்சிட்டேன், எனக்கு ஒரு 12,000 தான் சம்பளம்னா யார் தான் சார் ஏற்றுப்பாங்க? கரெக்ட், யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த லெவலில் தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இதுதான் சமூக நீதி, இதுதான் சாம்பியன்ஸ். தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.